பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மிக பழமை வாய்ந்த விசுவாசமுள்ள ஒரு பங்கு என்றால் அது கணக்கன்குப்பம் பங்கு. அந்த கணக்கன்குப்பம் பங்கிலே மிக சிறப்பான ஒரு கிளை கிராமம் என்று சொன்னால் பாடிப்பள்ளம் ரோமாபுரி என்ற கிராமத்தை பற்றி நாம் சொல்ல போகின்றேன். பாடிப்பள்ளம் ரோமாபுரி என்பது கணக்கன்குப்பம் பங்கினுடைய ஒரு சிறிய ஒரு கிளை கிராமம். அங்கே தூய் இருதய ஆண்டவருடைய பெயரிலே இருதய ஆண்டவர் ஆலயம் கட்டப்பட்டு மிக சிறப்பாக அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 5 மணிக்கு முதல் திருப்பலி நடைபெறும். சுமார் 40 குடும்பங்கள், கத்தோலிக் குடும்பங்கள் அங்கு இருக்கின்றன. அங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் விவசாயிகள், அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். ஆனால் விசுவாசத்தில் ஆழமான மக்கள், விசுவாசத்தில் வேரூன்றியவர்கள். அவர்களாலேயே அந்த ஆலயம் மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய முயற்சியினால், அவர்களுடைய விசுவாசத்தினால், ஒற்றுமையினால் அந்த ஆலயம் மிக சிறப்பாக கட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆலயம் கட்டிய 50ஆம் ஆண்டு பொன் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம். இவ்வாறு அந்த மக்களிடையே ஒற்றுமை, விசுவாசம், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகளில் சிறந்து விளங்குகின்ற ஒரு கிராமம். ரோமாபுரி என்று ரோம் நகர் இருக்கின்றது. ஆனால் இங்கே பாடிப்பள்ளம் ரோமாபுரி என்று மிக சிறப்பாக அழைக்கப்படுகின்ற ஒரு ஊர். இது கேட்பதற்கு உங்களுக்கு வியப்பாக இருக்கும், ரோமாபுரி என்று. அங்கு ரோம் நகரத்திலே திருத்தந்தை இருக்கின்றார். ஆனால் இந்த பங்கிலே கடைகோடில் இருக்கின்ற அந்த பாடிப்பள்ளம் என்ற கிராமத்திற்கு ரோமாபுரி என்று பெயர் சேர்த்து அழைக்கப்பட்டு வருகின்றார்கள். எனவே அந்த ஊரினுடைய ஒரு சில நிகழ்வுகள், எப்படி ஆலயம் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, எப்படி இந்த மக்கள் விசுவாசம் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நம்முடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக அந்த ஊரினுடைய வரலாற்றை உங்களுக்கு வாசித்து காண்பித்தார். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொண்டு நீங்களும் அந்த பாடிப்பள்ளம் ரோமாபுரிக்கு வந்து இறுதியான ஆலயத்துக்கு வரும்படியாக அன்போடு உங்களை அழைக்கின்றேன். நன்றி. தூய இறுதியாண்டவர் ஆலயம் பாடிப்பள்ளம் ரோமாபுரி கிராமத்தில் 5/7/1976ஆம் ஆண்டு புதியதாக இறுதியாண்டவர் ஆலயம் கட்டப்பட்டு பங்குத்தந்தை அருட்பணி எம் மரிசூசநாதர் மூலமாக பாண்டி கடலூர் VS செல்வநாதர் ஆண்டகை மூலம் திறந்து வைக்கப்பட்டது. பாடிப்பள்ளம் ஆலயமே இல்லாதிருந்த இக்கிராமத்தில் கணக்கன்குப்பம் பங்கு புதுவை கடலூர் பேராயர் 5/7/1976ஆம் மாலை 4 மணிக்கு வருகை தந்து தூய இறுதிய ஆண்டவர் ஆலயத்தை மந்திரித்து திறந்து வைத்து 5 குருக்களுடன் கூட்டு திருப்பலி பாடப்பூசியம் நிறைவேற்றினார்கள். வரவேற்கு பிறகு நமது அரிய உரையில் சிறு சேமிப்பு, இயற்கை முறையில் குடும்ப நலத்திட்டம் முதலிய மறை மாவட்டத்தின் சிறந்த 4 அம்சங்களை விளக்கினார்கள். இறை மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை நன்றியாகவும் தெரிவிக்கும் பொருட்டு அன்பளிப்பு,
வான வேடிக்கைகள், கலை நிகழ்ச்சிகள் முதல்கள் நடத்தி காட்டினார்கள். பங்குத்தந்தை எம் மரி சூசேநாதர் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள். அப்பொழுது ஏஎஸ் அந்தோணிசாமி பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் உள்ள சமூக சேவா சங்கத்திலிருந்து அவரும் வருகை தந்து இறை மக்களை வாழ்த்தினார்கள். இரவு 10 மணி அளவில் தேர்பவனியுடன் விழா இனிது முடிந்தது. எனவே முதலில் இந்த செய்தியானது சர்வவியாபி என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. அவற்றை இதோ நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். எட்வர்ட் மலாங்கின் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் முதலில் பாடிப்பள்ளம் ரோமாபுரி என்ற பெயரை அறிமுகப்படுத்தினார். இன்று வரை ரோமாபுரி என்று அழைக்கப்படுகின்றது. சித்தாலியில் தோன்றிய வரலாறு. ஊர் மக்கள் ஒன்று கூடி மண் சுவர் எழுப்பி 8 தூலங்கள் வைத்து வைக்கோல் கூரை அமைத்தார்கள். பிறகு தாம் கட்டிய கோவிலுக்கு தூய இறுதி ஆண்டவர் ஆலயம் என்று பெயரிட்டோம். அருட்தந்தை சூசநாதர் ஆசீர்வதித்தார்கள். திரு சி மரியன் என்பவர் தாம் மேய்த்து வந்த செம்மறி ஆடுகளிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை விற்று சிறிய இறுதி ஆண்டவர் சிற்பம் ஒன்று வைத்தார். அந்த சிற்பம் இன்று வரையில் ஒளிவுடன் காணப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு இந்த ஆலயமானது சிமெண்ட் சீட்டால் மாற்றப்பட்டது. இதற்காக வேண்டி எம் பிரான்சிஸ் ஆசிரியர், எஸ் அமலநாதன், ஏ சௌரிமுத்து, ஜே தனிஸ்லாஸ் போன்றவர்கள் நன்கொடையாக பயணம் செய்து பெற்றார்கள். 1977ஆம் ஆண்டு அருட்தந்தை சூசநாதர் தமது ஆலயத்தை மேலும் சீர்படுத்தி செங்கற்களால் ஆகிய அழகிய பொலிவுடன் கூடினார்கள். புதுவை கடலூர் பேராயர் வி.எஸ். செல்வநாதர் அவர்கள் ஆலயத்தை மந்திரித்து திருப்பலி ஆற்றி மக்களுக்கு ஆசீர்வதித்தார். அருட்தந்தை ஏ. அந்தோணிசாமி PMSSS பாண்டிச்சேரி மல்டிபர்பஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி என்ற அமைப்பிற்கு தலைவராக இருந்தார். இவரும் மற்ற 4 குருக்களும் சேர்ந்து சிறப்பாக ஆசீர்வதித்தார்கள். அருட்தந்தை ஏ. அந்தோணிசாமி அவர்கள் பாண்டிச்சேரி மல்டிபர்பஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி சமூக சேவா சங்கம் அமைப்பின் பற்றியும் சிறு சேமிப்பு மற்றும் குடும்ப நல மேம்பாட்டு திட்டம், பொது உடைமை போன்ற கருத்துக்களை மக்களுக்கு விளக்கினார்கள். 1978ஆம் ஆண்டு இந்த கிராமம் மிகவும் பொலிவுடன் காட்டப்பட்டது. அப்பொழுது படித்தவர்கள் ஜே தனிஸ்லாஸ் SSLC, ஜி ஞானசாமி SSLC, எம் பிரான்சிஸ் BSc லோயோலா காலேஜ் சென்னை, எஸ் அமலதான் எக்ஸ் ஆர்மி, ஏ சௌரிமுத்து ஆர்மி போன்ற முக்கியமாக இருந்தார்கள். இந்திய தலைமுறை வாரிசுகள் சாமிநாதன் பிள்ளைகள் நம்பர் 1 ஐயாவு துரைசாமி, பொன்னரசு அந்தோணசாமி. 2வது பெரியநாயகம் பிள்ளைகள் சௌரிமுத்து பிச்சைமுத்து. 4வது மாசிலாமணி பிள்ளைகள் ஏ லூட்சாமி அலங்காரம்மாள். 4வது பொன்னுசாமி பிள்ளைகள் வனத்தியன், ஈசாக்கு, ஜோசப், மிக்கேல் போன்றவர்கள். சி மரியனன் பிள்ளைகள் எம் மரி சூசை, எம் சின்னப்பன், எம் லூட்சாமி, எம் பிரான்சிஸ் ஆசிரியர். சாமிநாதன் குள்ளம்மாள் பிள்ளைகள் அமலநாதன் எக்ஸ் ஆர்மி, அந்தோணசாமி, அருள்தாஸ் என்ற 3 பிறந்தார்கள். ராஜேந்திரன் பிள்ளைகள் ஐயாவு சௌரியம்மாள், ஏ சௌரிமுத்து, ஏ அந்தோணி அம்மாள் அருள் சோதரி. இன்றும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 8 யாக்கோப்பு பிள்ளைகள் தனிஸ்லாஸ் எக்ஸ் ஆர்மி, தேவராஜ் எக்ஸ் ஆர்மி, ஜான் பீட்டர் எக்ஸ் ஆர்மி போன்றவர்கள் இந்த பாடிப்பள்ளம் ரோமாபு கிராமத்தில் தோன்றியவர்கள். தூய் இறுதி ஆண்டவர் அருளாலும் ஆசிரியராலும் பராமரித்து வருகின்றார்கள். மேலும் தற்போது பங்கு பேரவை உறுப்பினர்கள் இங்குள்ளார்கள். தூய இறுதியாண்டவர் ஆலயத்தில் பங்கு பேரவை உள்ளது. 2வது மரியான் சேனை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இளம் மாணவ மாணவிகள் இயக்கம் செயல்படுகின்றது. கொத்து தலைவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார்கள். பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பங்கு தந்தையின் ஆலோசனைப்படி ஒவ்வொரு ஜூன் மாதமும் தூய இறுதி ஆண்டவர் திருவிழாவை மிக மிக சிறப்புடன் கொண்டாடுகின்றார்கள். திருவிழா அன்று அன்னதானம் வழங்கப்படுகின்றது. வான வேடிக்கைகள் நிகழ்கின்றன. சிறப்பாக நடைபெறுகிறது. மேடையில் உள்ள இந்த திருத்தலத்தின் மேடையில் உள்ள இயேசு பாடுபட்ட சிலுவையை திரு ஏவி பெஞ்சமின் அவர்களும் எம் பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்களும்
ஆலயத்தில் முதல் பொருளாக அமைத்தார்கள். இந்த சிறுவமானது சென்னையில் பிராட்வேயில் இன்று சகாயமா ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய சிற்பம், இந்த பாடுபட்ட சிற்பமாகும். மற்ற எல்லா பொருட்களும் மக்களுடைய நன்கொடையால் இங்கே கொடுக்கப்பட்டு சீரும் சிறப்பாக விளங்குகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையில் முதல் திருப்பலி இதோ இந்த ரோமாபுரியில் நடைபெறுகிறது. அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நடத்துகின்றார்கள். தூய இறுதியாண்டவர் திருத்தலம், பாடிப்பள்ளம், ரோமாபுரி கிராமம், கணக்கன்குப்பம் பங்கு, புதுவை கடலூர் அதிமேற்றாசனம். புதுவை கடலூர் அதிமேற்றாசனத்தை சேர்ந்த கணக்கன்குப்பம் பங்கு, பாடிப்பள்ளம், ரோமாபுரி கிறிஸ்துவ மக்களும் தூய இறுதியாண்டவர் சிற்றாலயத்தை தோன்றிய வரலாறும் நிகழ்ச்சிகள் இங்கே கொடுக்கப்படுகிறது. தொகுத்து எழுதுகின்றவர் பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர், மரியண்ணனுடைய மகன் அந்தோனிமால் அம்மா, பாடிப்பள்ளம், ரோமாபுரி கிராமம். 1887ஆம் ஆண்டுக்கு முன்பு எங்கள் கிராமம் பாடிப்பள்ளம், ரோமாபுரி கிராமம் நங்காத்தூர் பங்கில் இருந்தது. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்தவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அருட்தந்தை முசோட் கலீஸ் என்பவர் ஆவார். அவர் குதிரையின் மீதும் எங்கள் கிராமத்தை பார்வையிட்டு செல்வார். அப்போது பொறிக்கடலைகள், ஆடைகள், கம்பளங்கள், துணிமணிகள் போன்றவர்களை கொடுத்து பழகப்படுத்தினார். பிறகு நாளடைவில் மக்களை கிறிஸ்துவனுக்கு ஒப்பிட்டு வந்தார். தமிழ் மொழியை தெரியாதவராக இருந்தார். இருப்பினும் இயேசு பற்றியும் மாதாவை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். இறுதியில் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்தார். முதலில் எங்கள் மூப்பாட்டனார் திரு சின்னா கவுண்டர், அவர் மனைவி குப்பம்மாள் இருவரும் பல ஆடைகளை கொடுத்து கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்தார். இவர்களின் வாரிசுக்கள் நம்பர் 1 சாமிநாதன், 2 பெரியசாமி, 3வது மாசிலாமணி, 4வது பொன்னுசாமி, 5வது மரியண்ணன் மற்றும் 3 பெண் பிள்ளைகளும் இவர்களுக்கு பிறந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு 1946ஆம் ஆண்டு மே மாதம் கணக்கன்குப்பம் என்ற கிராமத்தில் புதிய பங்கு துவங்கப்பட்டது. பணியாற்றிய குருக்கள்: 1 அருள்தந்தை சூசநாதர், 4/12/1946 முதல் 10/10/1948 வரையும். 2வது அருட்தந்தை ஆர் சூசநாதர், 12/10/1948 முதல் 31/12/1950 வரையும். 3வது அருட்தந்தை BS அந்தோணிசாமி, 14/10/1951 முதல் 10/10/1953 வரையும். 4வது அருட்தந்தை MJ எம்மானுவேல், 27/5/1953 முதல் 7/6/1964 வரையும். 5வது அருட்தந்தை மரியசூசநாதர், 7/6/1964 முதல் 24/8/1970 வரையும். 6 அருட்தந்தை சூசநாதர், 20/9/1970 முதல் 9/6/1977 வரையும். 7 அருட்தந்தை ஆர் எலியாஸ், 9/6/1977 முதல் 4/11/1980 வரையும். 8 அருட்தந்தை எஸ் மாசிலாமணி, 4/11/1980 முதல் 20/6/1985 வரையும். 9 அருட்தந்தை எஸ் அந்தோணிசாமி, 20/6/1985 முதல் 21/11/1989 வரையும். 10 அருட்தந்தை எஸ் ஜான் போஸ்கோ, 21/11/1989 முதல் 12/6/1994 வரையும். 11 அருட்தந்தை பி ரொசாரியோ, 1/7/1996 முதல் 26/7/2002 வரையும். 12 அருட்தந்தை ஏ சகாயராஜ், 20/7/2002 முதல் 2008 வரையும். 13 அருட்தந்தை ஜோசப் ராஜ் சகாயம், 2008 முதல் 2009 வரையும். 14 அருட்தந்தை ஆரோக்கிய செல்வம்,
2009 முதல் 2016 முடிய 15 அருட்தந்தை ஆரோக்கியதாஸ், 2016 முதல் 2023 வரையில் 16 அருட்தந்தை எஸ் செல்வநாதன், 2023 முதல் 2024 வரையில் 17 அருட்தந்தை எட்வர்ட் பிரான்சிஸ், எம்காம் பிஎல் 2024 இன்று வரையில் இதோ பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். பராமரிப்பாளர் தாஸ் அவர்கள் மிக சிறப்பான முறையிலேயே ஆலயத்தை அதிகாலையில் 5 மணி முதல் திருப்பலியில் இந்த கணக்கெடுப்பு பகுதியிலே 6-7 கிளைகளோடு இருப்பினும் முதல் திருப்பலி இந்த ஊரில் எங்கள் ஊரில் நடைபெறும் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு திருப்பலி ஆற்றுகிறார்கள் என்பது அருட்தந்தை கான்ஸ்டபிள் அவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர் ஏவி பெஞ்சமின் அவர்கள் MA BEd எக்கனாமிக்ஸ் திருப்பத்தூர் கல்லூரியில் படித்தவர். இவர்கள் பணியாற்றுகிற போது மிக சிறப்பாக செய்தார்கள். இவர்தான் முதலில் எங்கள் ஊருக்கு பாடிப்பள்ளம் கிராமத்திற்கு ஒரு ஏதாவது செய்து சொன்னார்கள். அதன் பிறகு இவரு நான் சென்று தான் இந்த பாடுபட்ட சிற்பத்தை முதன்மையில் வாங்கி இந்த ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு நல்ல அக்கா மகன் பெஞ்சமின் அவர்கள் ஆவார்கள். இன்று வரையில் என்னோடு இருக்கின்றார். எல்லாத்துக்கும் வராரு மக்களோடு உதவி செய்கின்றார். தமிழ்நாடு எக்ஸ் ஆர்மி பையனா ஜேம்ஸ் நான் ஜேம்ஸ் ஆர்மி எக்ஸ் ஆர்மி நாளைக்கு அவர் தான் மெயின்டைன் பண்ணார். ஒரு சிறப்பாக செய்கிறார் ஜேம்ஸ் ஆர்மி. அப்போ என்ன வயசுனப்போ 87 ரன்னிங் போய் நம்ம தான் கேட்டு போய் மண் எடுத்து ஸ்டேஜ் போடுவோம். நான் வந்து ஓடுவேன்.
ஐயாவும் பாடல பண்ணாரு கொடுப்பார். அதை போட்டு ஒரு நாளைக்கு எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழதை மிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் ஒளியை நோக்க மலரில்லை, ஜலத்தை நோக்க வேறில்லை. ஒளியை நோக்க மலரில்லை, ஜலத்தை நோக்க வேறில்லை. உன் புகழ் நோக்க வாழ்வனைக்கும், உன் புகழ் நோக்க வாழ்வனைக்கும். வாழ்வில்லை அது பயம், எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம், இயேசு நாமம் ஜெயம்.